அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருத்தர் குடும்பங்களிலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 மாதங்களாக இந்த தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த தலைப்பின் கீழ் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்ற இந்த வசனத்தின் மையமாக வைத்துதான் நாம் கடந்த 2 மாதங்களாக தேவனுடைய சத்தியங்களை தியானித்து வருகிறோம். ஏன் இந்த தலைப்பின் கீழ் தியானிக்கிறோம்? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாழுகிற நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். பலவிதமான பிரச்சனைகள் உலகத்தை பாதித்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோயினால் உண்டான பாதிப்பு மற்றும் விலைவாசி உயர்வு, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் நடுவில் நாம் அனைவரும் கர்த்தருடைய விடுதலையையும் ரட்சிப்பையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்னைக்கு அனைவரோட வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போது எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறது? அதை தான் இங்கே இயேசு அதனுடைய ரகசியத்தை தான் சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராரு? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்று சொல்லி. அப்போ இங்கே இயேசு என்ன சொல்றாரு? நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? இயேசு எப்படி நம்மை ரட்சிக்க, விடுவிக்க, நம்மை சுகமாக்க, அவர் எல்லா விதத்திலும் போதுமானவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் வேதத்திலிருந்து வாசித்து அதை நம்முடைய இருதயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டுமாம். இயேசு என்னை விடுவிக்க வல்லவர், என்னை குணமாக்க வல்லவர் என்ற சத்தியத்தை வேதத்தின் வார்த்தைகளிலிருந்து நாம் அறிந்து நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நான் உன்னை ரட்சிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், விடுவிக்க அதிகாரம் நிறைந்தவர், போதுமானவர் என்று நீ விசுவாசிக்கிறாய். ஆதலால் இப்பொழுது உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவுது என்று சொல்லி இங்கே இயேசு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இதனால்தான் கடந்த சில வாரங்களாக இயேசுவை குறித்த அறிவை நாம் குறிப்பாக அவர் செய்த அற்புதங்கள், அந்த சம்பவங்களிலிருந்து இயேசு எப்படி நம்மை விடுவிக்க, அவர் எப்படி அதிகாரம் நிறைந்தவராய் வல்லவராய் இருக்கிறார் என்ற சத்தியங்களை நாம் என்ன செய்தோம்? அவர் செய்த அற்புதங்கள், அந்த சம்பவங்களிலிருந்து, மத்தேயு, மார்க்கு இந்த புஸ்தகங்களிலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக நாம் முதலாவது இயேசுவை குறித்து கற்றுக்கொண்ட முதல் சத்தியம் என்ன? அவர் நம்மை விடுவிக்க, அற்புதம் செய்ய அதிகாரம் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடினால் அவர் நம்மை நம்முடைய சகல கஷ்டங்களிலிருந்தும் விடுவிக்க அதிகாரம் நிறைந்தவர் என்ற சத்தியத்தை நாம் முதலாவதாக தியானித்தோம். அடுத்ததாக என்ன தியானித்தோம்? அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானித்தோம். இப்பொழுது 3வது சத்தியத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அது என்னது? இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்க, நம்மை குணமாக்க, நம்மை ரட்சிப்பதற்கு
அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் இப்பொழுது தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக எதிலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம்? மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே நாம் 22ஆம் வசனத்திலிருந்து ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை விசுவாசித்து எப்படி தன்னுடைய மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனை பட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய மகள் எப்படி இந்த ஸ்திரீ இயேசு விசுவாசித்து தன்னுடைய மகளுக்குரிய சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்ற சம்பவத்தை வாசிக்கிறோம். அதிலிருந்து எப்படி இயேசு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், அந்த இரக்கத்தை நம்பும்போது நாம் எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் இன்னும் அதிகமாக இயேசு எப்படி இரக்கமுள்ளவர் என்பதை தியானிக்க போகிறோம். குறிப்பாக எப்படி எந்த கண்ணோட்டத்தில் நாம் தியானிக்க போகிறோம் என்றால், இயேசு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்மை விடுவிக்க, ரட்சிக்க, அற்புதம் செய்ய அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை விசுவாசிக்கும் போது நம் எல்லோருடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. அது என்ன மாற்றம்? அதை லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். இங்கே இயேசு இப்படி சொல்லுகிறார். லூக்கா 18:1 இயேசு இப்படி சொல்லுகிறார். பாருங்கள், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்? நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ தேவ பிள்ளைகளே, இப்படி சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்ற சத்தியத்தை நம்ம ஆழமாக என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, அதை அறிந்து விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை இப்படியாக மாற்றப்படுகிறது. பாருங்க, இதை தான் நாம் இந்த நிகழ்ச்சியிலே தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தர் நம்மேல் எவ்வளவு இரக்கமாக இருக்கிறார் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் வேத புஸ்தகம் வைத்திருந்தால் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாமா? ஏசாயா 54ஆம் அதிகாரத்துக்கு நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். பாருங்கள், ஏசாயா 54ஆம் அதிகாரம் தேவ பிள்ளைகளே ஒரு அருமையான அதிகாரம். ஏனென்றால் இந்த ஏசாயா 54 அதிகாரத்தினுடைய அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 53 இயேசு சிலுவையிலே எப்படி நமக்காய் பாடுபட்டு, எவ்வளவு அவர் வேதனைப்பட்டு, எப்படி அவர் மிகுந்த அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தான் அவர் நமக்கு இப்பொழுது ரட்சிப்பை வழங்கியிருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை ஏசாயா 53 பார்க்கிறோம். இப்போ இயேசு அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் மூலமாக, அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன பலன் உண்டாகிறது, எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது என்ற அந்த சத்தியத்தை தான் ஏசாயா 54 நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இங்கே குறிப்பாக இந்த ஏசாயா 54 சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளால், அவர் சிந்திய இரத்தத்தினால் நீங்களும் நானும் இப்பொழுது தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாய், தேவனுடைய கிருபை இப்பொழுது எப்பொழுதும் நம்மேல் இருக்கிறது என்ற அந்த சத்தியத்தை இங்கே ஏசாயா 54 வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். எல்லாம் திருப்பி கொள்ளாமா? ஏசாயா 54 முதலாவது 7-8 வசனங்கள் மற்றும் 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், ஏசாயா 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் பூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இப்பொழுது 10வது வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று
உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இங்கே ஏசாயா 54 ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மேல் இரக்கமாக இருக்கிறார் என்ற சத்தியத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் உரைக்கிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இங்கே முதலாவது ஏசாயா 54:7 வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இங்கே எதை பற்றி பேசுகிறது? ஏசாயா 53 இயேசு சிலுவையில் அனுபவித்ததை தான் இங்கே சொல்லுகிறார். இமைப்பொழுது கைவிட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் மரிக்கிறார். மரிக்கும்போது பாருங்கள், இப்பொழுது ஏசாயா 53:10 வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தரோ அவரை, அதாவது இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தது என்று சொல்லி பாருங்கள். இங்கே இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளை வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் எப்படி மரித்தாரா பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையிலே நொறுக்க சித்தமாகி அவர் பாடுபடும்படி ஒப்பு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுக்கிற மாத்திரல்ல, இயேசுவும் பிதாவின் சித்தத்தை உணர்ந்து தன்னையே என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறாராம். எதற்காக ஒப்பு கொடுக்கிறாராம்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் தன்னையே நம்முடைய குற்ற நிவாரண பலியாக சிலுவையில் தன்னை என்ன செய்கிறாராம்? ஒப்பு கொடுக்கிறாராம். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்குது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நம்முடைய பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டது நிமித்தம் பாருங்கள் என்ன நடந்ததா? இமைப்பொழுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவை தேவன் சிலுவையிலே கைவிட்டார். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் சிலுவையில் நடந்தது பார்த்தீர்களா? நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும், நமக்கு கிருபை காட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் சிலுவையிலே இயேசுவை என்ன செய்கிறார்? தண்டிக்கிறார் பாருங்க. நம்முடைய பாவங்களை இயேசுவின் மேல் வைத்து இயேசுவை தண்டிக்கிறார். அதை தான் இயேசு பாருங்க தன்னுடைய 4வது வாக்கியத்தில் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏனென்றால் சிலுவையில் என்ன நடந்தது பாருங்கள். 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 54:8 அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்தினால் உண்டான அந்த நீதியின் கோபாக்கினையை தேவன் என்ன செய்தார்? சிலுவையிலே இயேசுவின் மேல் பொழிந்தருளினார். ஏனென்றால் நாம் பாவம் செய்திருக்கிறோம். அப்போ தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்போ நம்முடைய பாவத்தின் நிமித்தம் இப்பொழுது தேவன் நீதியுள்ள அவர் நீதி நிறைந்தவராக இருக்கிறபடினால் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் பாருங்க அவர் நீதியுள்ள கோபம் நிறைந்தவராக இருக்கிறார். ஏன்னா பாவம் பாருங்க நம்மளை கெடுத்து விடுகிறது, நம்ம வாழ்க்கையை அழிச்சிருது. அதனால தேவனுடைய நீதியுள்ள கோபாக்கினை பாருங்கள் நம்மேல் இருந்தது பாருங்க. அப்போ அந்த கோபாக்கினையை விலக்கி நம்மேல் கிருபையா இருக்கும்படி தான் தேவன் சிலுவையில் என்ன செய்தார்? நம்மேல் வர வேண்டிய கோபாக்கினையை இயேசுவின் மேல் ஊற்றினார். அற்ப காலம் உண்ட அந்த கோபத்தை இயேசுவின் மேல் ஊற்றி பாருங்க, இமைப்பொழுது தம்முடைய முகத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு மறைத்து இயேசுவை சிலுவையிலே பிதாவாகிய தேவன் கைவிட்டார் பாருங்க. எவ்வளோ வேதனையை சிலுவையில் இயேசு அனுபவித்தார் பார்த்தீங்களா? இவ்வளோ பாடுகள், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு சிலுவையிலே இத்தனை பாடுகள் பட்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு. கஷ்டங்கள் வெளியே கடந்து போகும்போது எல்லாருடைய இருதயம் கதறுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் என் மேல் இரக்கமா இருக்க மாட்டாரா? ஆண்டவரே, என் மேல மனம் இறங்க மாட்டீங்களா? ஆண்டவரே, என் மேல இரக்கமா இருக்க மாட்டீங்களா? ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும், என் மேல் இரக்கமா இருக்க மாட்டீங்களான்னு சொல்லி அனைவருடைய இருதயம் கதறுகிறது பாருங்க. தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் என்ன நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் உங்கள் மேல் இரக்கமா இருக்கும் பொருட்டு தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி, உங்களை பாவத்திலிருந்து மனம் திரும்ப செய்யும்படி பாருங்கள், நீங்கள் செய்த பாவத்துக்கான தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டார். குற்ற நிவாரண பலியாய் அவர் மரித்தார் பாருங்க. தேவனுடைய கோபாக்கினியை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பிதாவிடமிருந்து பிரிக்கப்பட்டார், பிதாவினால் கைவிடப்பட்டார்.
பிதா தம்முடைய முகத்தை இயேசுவுக்கு மறைத்தார். எவ்வளவு வேதனை சிலுவையில் அனுபவித்தார் பாருங்க. அனுபவித்தன் மூலம் பாருங்க, இப்ப ஏசாயா 53:11 சொல்லுது, இயேசு தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு என்ன செய்வாராம்? திருப்தி ஆவாராம். பிரியமானவர்களே, இயேசு அங்கே சிலுவையில பாடுபடும் போது எதை அவர் பார்த்து கொண்டு பாடுபட்டார்? அவர் கண்டார், நான் சிலுவையிலே என்னுடைய மக்களுக்காக நான் பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாய் நான் மரித்தார். எல்லா மனிதர்களும் பாவ மன்னிப்பை பெற்று அவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வார்கள், தேவனுடைய இரக்கத்தை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த ரட்சிப்பை அவர் கண்டுதான் அவர் சிலுவையிலே அதை பார்த்து கொண்டே என்ன செய்தார்? அவர் பாடுகளை அனுபவித்தார். நம்மை பார்த்து கொண்டு நாம் பெறப்போகிற ரட்சிப்பை, நாம் பெறப்போகிற இரக்கத்தை பார்த்து கொண்டே அவர் சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார். அதனால்தான் அவர் பாடுபட்டு தீர்ந்த போது வேதம் சொல்லுகிறது, அவர் திருப்தி அடைவாரா? என்ன திருப்தி அடையார் பாருங்கள். அதை தான் ஏசாயா 54:7 பின்பகுதியிலே வாசிக்கிறோம். என்னது? ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, தேவன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களை உருக்கமான இரக்கங்களோடு தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறார். அடுத்தது 8வது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லுகிறது, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உருக்கமான நித்திய கிருபை, வெறும் சாதாரண கிருபை இல்லை, தற்காலிகமான கிருபை இல்லை, நித்திய கிருபையுடன் உங்கள் மேல் அவர் இறங்குகிறார். உங்களுக்கு இரக்கமாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நித்திய கிருபையுடன் அவர் உங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல செய்தி பார்த்தீங்களா? இருக்கிறதுலே பெரிய நல்ல செய்தி 10வது வசனத்துல தான் வருது பாருங்க. அது என்ன சொல்லுகிறது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று இங்கே சொல்லுகிறது பாருங்க. தேவ பிள்ளைகளே, இங்கதான் பெரிய நல்ல செய்தி வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள்? இந்த உலகத்துல மலைகள் விலகலாம். பிரியமானவர்களே, உலகத்துல பாருங்க, இயற்கை சூழ்நிலைகள்ல எத்தனையோ மாற்றங்களை பார்க்கிறோம். அதான் சொல்லுது, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் கூட என்ன செய்யலாம்? நிலை பெறலாம். ஆனா இயேசு சிலுவையில பட்ட பாடுகளின் நிமித்தம் இப்பொழுது கர்த்தருடைய கிருபை இனி ஒருபோதும் உங்களை விட்டு விலகாத. தேவ பிள்ளைகளே, இதுதான் நல்ல செய்தி. கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. அது மாத்திரமல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களோடு செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒருபோதும் நிலை பெறாது. தேவ பிள்ளைகளே, இதைதான் உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து இந்த அறிக்கையை நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ல நீங்களும் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னோடு செய்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை ஒருபோதும் நிலை பெயராது. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதான் தேவன் உங்களுக்கு செய்கிற வாக்குத்தத்தம். ஒரு நாளும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த அளவுக்கு தேவன் உங்கள் மேல் கிருபையா இருந்திருக்கிறார். தம்முடைய குமாரனை தண்டித்து உங்களை மன்னிக்கிறார். உங்கள் மேல் கிருபையா இப்ப இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், உங்களை விடுவிக்கிறார், அற்புதம் செய்கிறார் பாருங்க. அப்போ இதை நீங்கள் நம்ப வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இதை நம்பும் போது என்ன நடக்கிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நாம் இந்த கானானிய ஸ்திரியை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம் அல்லவா? ஏற்கனவே பார்த்தோம். இந்த கானானிய ஸ்திரியினுடைய உறுதியான விசுவாசத்தை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். என்ன பார்க்க ஆரம்பித்தோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இயேசு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் அவர் முக்கியமாக ஊழியம் செய்தார் பாருங்க. ஆனால் இந்த ஸ்திரீ ஒரு கானானிய ஸ்திரீ, அதாவது ஒரு புறஜாதி. இவள் ஒரு உடன்படிக்கையின் ஆபிரகாமின் சந்ததி அல்ல இவள் அப்போ அதனால தான் இயேசு என்ன செய்கிறாரு, இந்த ஸ்திரீ தன்னிடத்தில் தன்னுடைய மகளுக்கு விடுதலையை தரும்படி
இயேசுனுடைய இரக்கத்தை நம்பி வரும்போது அவள் இப்படிதான் இயேசுவை நோக்கி வேண்டுகிறாள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுனுடைய இரக்கத்தை நம்பி இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாள். கூடும்போது முதல் முறை இயேசு பதிலே சொல்லலை, ஆனாலும் அவர் விடலை. இந்த ஸ்திரீ கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இரண்டாவது முறை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் காணாமல் போன வீட்டாராகிய இஸ்ரேல் தேசத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவங்களுக்கு தான் ஊழியம் செய்யப்படி அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி ரெண்டாவது முறையும் பதில் சொல்லிடுறாரு. அப்பவும் இந்த ஸ்திரீ சோர்ந்து போகல பாருங்க. தன்னை இன்னும் தாழ்த்தி, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும், என் மகளுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தன்னை பணிந்து கொண்டு இயேசுவின் இடத்தில் வரா பாருங்க இந்த ஸ்திரீ. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ மூணாவது முறை இயேசு இந்த ஸ்திரீக்கு திட்டவட்டமாக ஒரு இந்த ஸ்திரீக்கு இந்த ஸ்திரீ ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப இவளை ஏளனமாக பேசுகிற மாதிரி ஒரு பதிலை சொல்லுகிறார் பாருங்கள். எதுக்கு இதை வாசிக்கிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகள். இந்த ஸ்திரீ தான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கா. இயேசு சொல்லுறார் பாருங்க, மூணாவது முறையாக என்ன சொல்லுகிறாரு? மத்தேயு 15:26 சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி. அதாவது நான் இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நீ ஒரு புறஜாதி, பிள்ளைகளின் அப்போ தூக்கி புறஜாதியை உனக்கு கொடுக்க முடியாது, அது எப்படி நாய்க்குட்டிகளுக்கு எப்படி கொடுக்க முடியாது, நல்லதல்லன்னு சொல்லி அவளை ஏளனமாய் பேசி புறந்தள்ளுகிற மாதிரி என்ன செய்கிறாரு? பதில் சொல்கிறாரு பாருங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த சிறி சோர்ந்தே போகலை. ஏன்னா இவளுக்கு இயேசுவை பற்றி ஏற்கனவே தெரியும், இயேசுவை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டுட்டா. அவர் எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர், எப்படி எவ்வளோ வேதனைப்பட்ட வியாதியில் வேதனைப்பட்ட எப்படி அநேரை இவர் சொஸ்தமாக்கினார்னு கேள்விப்பட்டுட்டாளா. அதனால இவளுக்கு இயேசுனுடைய இரக்கத்தின் மேல ஒரு உறுதியான விசுவாசம் வந்துருச்சு பாருங்க. அதனால இயேசு என்ன பதில் சொன்னாலும் இவ அதை பத்தி கவலையப்படலை. இவன் உடனே சொல்றா பாருங்க, மத்தேயு 15:27, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நீர் இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல ஆண்டவரே. ஆனாலும் என்ன பண்றா? இயேசுனுடைய இரக்கத்தை தொடுறா. இவன் இரக்கமுள்ளவர் என்ற சத்தியத்தை தொட்டு இப்படி சொல்றா பாருங்க, தன்னோட விசுவாசத்தை வெளிப்படுத்துற. என்ன சொல்றா? ஆனாலும் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கையாச்சு தின்னும்ல, நாய்க்குட்டிகளுக்கு அட்லீஸ்ட் எஜமானுடைய மேஜிலிருந்து விழு துணிக்கையாச்சு விழுமே, அது எனக்கு போதும் ஆண்டவர், அதை நீங்க தந்தாவே போதையம்மா, சொத்தமாயிருவா, அதனால எனக்கு சோத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய இரக்கத்தை உறுதியா பிடித்து பாருங்க. அவள் இயேசு தனக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 3 முறை புறம்பாக பதில் சொன்னாலும் அவள் சோர்ந்தே போகாம முறுமுறுக்காம அவ ஆண்டோட இரக்கத்தை உறுதியா பிடிச்சி, மெய்தான் ஆண்டவர், ஆனாலும் அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டோட வார்த்தையை உறுதியா பிடிச்சதுனால கர்த்தர் அவளை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிதுமாக ஸ்திரியே, உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கிடாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கும் தேவ பிள்ளைகளை நீங்களும் அப்படிதான் செய்யணும். இன்றைக்கு நீங்க சொல்லலாம், நான் பல முறை ஜெபிச்சிட்டேனே, இன்னும் எனக்கு பதில் வரலையே. சொல்லுங்க, ஆண்டவரே, எத்தனை முறை எனக்கு பதில் வராது போல இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க சிலுவையில் என்னோட பாவங்களை நிவர்த்தி செய்கிற குற்ற நிவாரண பலியா மறிச்சிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதனால் ஏசாயா 54:10 சொல்லுகிற போல, உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலகல ஆண்டவர், உங்களுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறல, ஆதலால் உம்முடைய கிருபையின்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. யாத்திராகமும் 23:25 கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி இப்பொழுது எனக்கு சுகத்தை தாருங்க ஆண்டவரே, அந்த கிருபையின் இரக்கத்தின்படி இப்பொழுது எனக்கு விடுதலையே தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்னும் உங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நெருங்கி செல்லுங்கள். கர்த்தருடைய இரக்கத்தை உறுதியாய் இந்த ஸ்திரியை போல் பற்றி கொள்ளுங்கள். ஜபத்துக்கு பதில் வராதது போல சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை நினைத்து பொருட்படுத்தாமல் சோர்ந்து போகாமல், கர்த்தருடைய இரக்கம் என்னை விட்டு விலகல என்ற அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் உணர்ந்து உறுதியாய் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ளும் போது தேவ பிள்ளைகளை, நீங்களும் இந்த ஸ்திரியை போல ஜபத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிடுவாரு, மகனே மகளே, உன் விசுவாசம் பெரிது, உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு இன்னைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே
உம்முடைய இரக்கத்தை குறித்த வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்தம் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது, உம்முடைய சமாதானத்தில் உடன்படிக்கை நிலைபெறாது என்ற வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் பரிசுத்தாவினால் ஆழமாக எழுதப்படட்டும். அதன் மூலம் உம்முடைய பிள்ளைகள் இந்த கானானிய ஸ்திரியை போல எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் வரவில்லை போன்ற சூழ்நிலை இருக்கிறது போன்று இருந்தாலும் இந்த ஸ்திரியை போல சோர்ந்து போகாமல் முறுமுறுக்காமல், ஆனாலும் ஆண்டவரே இன்னும் நீங்க இரக்கம் உள்ளவர்னு எனக்கு தெரியும், உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகலன்னு தெரியும் சொல்லி உம்முடைய வார்த்தையை உம்முடைய கிருபையை இன்னும் உறுதியாய் பிடித்து ஆண்டவரே இந்த ஸ்திரியை போல் இன்னும் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய விடுதலையை, ஆண்டவரே தங்களுடைய சுகத்தை, அற்புதத்தை இந்த நாளில் சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு அதுக்கு அனுகிரகம் செய்கிறக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்துக்கு பதிலை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற சாட்சியை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்க போறக்காய் நன்றி செல்கிறோம். அப்படியே செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.